இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டல் தான் இந்த ராயல் ரமீஸ். பாருங்கள், நிறைய பேர் வந்து போகணும்னு ஆசைப்படுற ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அதோட வியூ பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாங்க அப்படியே உள்ளே போவோம். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான வியூ வந்து பார்த்தாலே வந்து எஜிப்ட் புக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்குண்டா. இது எஜிப்தோட ஸ்டைலில் தான் இந்த கட்டிடம் எல்லாம் கட்டியிருக்காங்களா. அப்படியே உள்ளே போகும். ரொம்ப ஸ்கேரியாக இருக்குல்ல. இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இப்படி தான் படத்துங்கள கார்ட்டூன்லலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸ்டெப் 1, ஸ்டெப்பு 2, ஸ்டெப்பு 3 இப்படியே ஸ்டெப்பு வச்சு போயிடுது. வயசு போன காலங்களில் இப்படி ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் இதை தரோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா, சீதுவையில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று தான். அதோட பேர் கூட சரியாக ஞாபகம் இல்லை. கிளியோபட்ரா இல்லை, அது பேர் ரூம் ரமீஸாவோ ஏதோ சம்திங். அது ஒரு நாங்கள் ஒர்க் விஷயமா வந்தோமா. இங்கே பாருங்க, செத்த மம்மி எல்லாம் வச்சிருக்காங்க பாஸ். எனக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் லைஃப்பில் பார்க்க கிடைக்குமான்னு தெரியாது. அக்கா புண்ணியத்தில் வந்து நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம். ஸோ லொக்கேஷன் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். ஒரு சும்மா நார்மலாக ஒரு வியூ காட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து எகிப்துலேருந்து தப்பி ஓடி வந்த பெரிய மனுஷன். அவ்வளோ வருஷம் நிற்கிறாரு பாவம். அவர் கால் வலிக்கல. அப்போயும் கரெக்டாக கடமை உணர்ச்சி தான் எனக்கு முக்கியம்னு 2 பேர் நிற்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. நீயா நானாண்டு அங்கே நம்ம வெட்டிங் கப்பல் தான் அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுக்காதீங்க, நம்ம இதை பார்ப்போம். பார்த்தீங்களா பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இவங்கெல்லாம் இருந்த இளவரசிங்க போல இருக்குது. என்ன இளவோ தெரியல. மம்மிஸ் கார்ட்டூன்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த இதுதான் படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நல்ல ஒரு பெரிய ஃபிஷ் டேங்கு. இந்த மீனை பார்த்தாலே அரப்புலாம் மீன் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல் என்ன சொல்கிறது, சைஸாக இருக்குது. வெட்டி சாப்பிட்ற அளவு. ஆனால் இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. என் கூட விளாக் எடுக்க வந்துட்டு அவள் பாட்டுக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு இடம் கிடச்சா போதுமே அங்கங்கே போயிட்டு டிக்டாக் பண்ணிக்கிறது. இதே பொழப்பு. அம்மா நிஷா, அம்மா நிஷா, நிஷா உங்களை தான் இங்கே இப்போ கூப்பிட்ற கூட கேட்காம அவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ தான், ஏன்னா வேறு வழி இல்லை, இவங்களுக்கு இதான் வேலை. நிஷா என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஓசிலாம் வந்திருக்கோம். ஒரு கிடைச்ச சான்ஸை வச்சு இங்கே வந்திருக்கு. இந்த மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுமா. இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. காலத்தை ஓட்டினா நல்லா இருக்குன்றீங்க. சரி, ஓகே. அப்போ சோறெல்லாம் இங்கேயே சாப்பிட்றணும். அதாவது கப்புள்ஸுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக ரூம்ஸ் எல்லாம் அழகாக இருந்து ரூம் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டோம். ஏன்னா பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோமா, அதான். இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிடைச்ச கெப்பில், அதாவது கிடைச்ச கெப்னா ஒர்க் முடிச்சிட்டோம். என்ன பண்ணுறேன்னு தெரியாது. வந்த இடத்துல எதெல்லாம் விளாக் எடுக்கிறோம், வந்த இதுக்கு இதில் ஒரு விளாக் எடுத்துருவோன்னு தான் நாங்கள் 2 பேரும் விளாக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோன்னு வந்தோம். சரிங்களா? அப்போயே அந்த விளாக் எடுக்கக்குள்ளே அவன் போஸ்ட் கொடுத்து தான் நிற்பாங்க. ரொம்ப நல்லா வைக்க. சரி, நெக்ஸ்ட்டு விளாக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்துக்கிறோம். ஓகேவா? பாய், டாடா. காய்ஸ், என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து 3 ஹவர்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள் பாப்போம். 50,000. பார்த்துருக்க நீ? பார்த்துருக்க மாட்டேல்ல. அதுதான் போக மனசு இல்லாமல் இருக்குமென்று சொல்லுவாங்க. அது இதுதான். அதான் அழுகுறேன். நாங்கள் வீட்டை பார்ப்புறோம். ஒரு வழியாக எல்லாம் சுற்றி பார்த்தோம். அதாவது இதான் அந்த வேட்டையாம்புர அரண்மனை அது மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துச்சு உண்மையா. அந்த முருகேசு வந்து எத்தனை நாளா முருகேசு 1 வருஷமாக பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரேன். நம்புவீங்க? டாட்டா.